இப்போ எல்லாருமே பேபீஸ்க்கு வந்து 6 மந்த் பர்த்டே வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அது வந்து நெறைய பேர் நெறைய ஷேப்ல கேட்பாங்க. ஹாஃப் ஷேப்ல கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து ஹாஃப் வே டூ 1 அந்த மாரி டிஃபரெண்டா கேட்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து ஹாஃப் பர்த்டேக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஆனா வந்து டிசைன் எதுவுமே சொல்லல. நான் வந்து அந்த ஹாஃப் ஷேப்ல ஏதாவது பண்ணணுமான்னு சொல்லி கேட்டேன். அவங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க நார்மலா எப்பவும் எப்படி செய்வீங்களோ அதே மாரியே செஞ்சு குடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜில பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். அவங்க வந்து எந்த டிசைனுமே சொல்லாதனால, நானே தான் கலரு, டிசைன் எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்தேன். ஆனா பார்க்கறதுக்கு அவுட்கம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2வது பார்க்க போற கேக் வந்து 1 கேஜில பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். இத பார்த்தோனே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இது நார்மல் டிசைன் தான். ஆனா நார்மலா வந்து நெறைய கேக்குக்கு வந்து நான் நார்மல் டிசைன் போட்டு குடுக்கவே மாட்டேன். ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா ட்ரை பண்ணுவேன். டிசைன் எதுவுமே சொல்லலன்னா. ஆனா சில நேரம் வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டரா இருக்கும். இல்லன்னா நமக்கு வேற ஏதாவது கேக் ஆர்டர் இருக்கும். அந்த மாரி டைம் இல்லாத டைம்ல தான் வந்து நான் வந்து நார்மலான பிளாக் ஃபாரஸ்ட் டிசைன போட்டு குடுத்துருவேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல நம்ம என்னதான் வேற டிசைன் போட்டாலும், அந்த நார்மல் டிசைன் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும்.